இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பாதுகாவல், அவருடைய மற்றற்ற சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களோடு இருப்பதாக. இந்த அருமையான நேரத்திலே, இந்த மாதத்தை துவங்கும் வேளையிலே வெறும் கையாக நாம் துவங்குவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய செய்தி, அவருடைய வசனம், அவருடைய அறைகூவல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின் பேரிலே ஒரு சில வாக்குத்தத்தங்களை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த மாதத்தை ஆரம்பிப்பது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமான சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காப்பாற்றி, ஒருவேளை ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கலாம், ஒரு சில தோல்விகள் இருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் நல்லதுக்குத்தான் என்று ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை, ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையை இந்த மாதத்திலே நமக்கு நிரூபித்து காண்பிப்பார். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் கடந்தவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற லக்கை நோக்கி நம்முடைய பாதையை தொடருவோம் என்று. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பக்குவத்தை, முதிர்ச்சியை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. 1995 வருஷம் ஒரு பெரிய புயல் சென்னையை உலுக்கியது. அநேக மரங்கள் சாய்ந்தன, அநேக கூரை வீடுகள் தூக்கி எறியப்பட்டன, சில கட்டடங்கள் கூட அசையும் அளவுக்கு அந்த கொடும் காற்று, அந்த புயல் காற்று சீறி பாய்ந்தது. சிறு சிறு மீன்பிடிப்பு படகுகள் கூட தூக்கி எறியப்பட்டன. ஏனென்றால் இந்த புயல் எதிர்பாராத விதமாக தோன்றியது. அது சிறிய காற்று, சிறிய மழை என்று கருதப்பட்டது. ஆனால் அது ஒரு பெரும் புயலாக மாறினது. மக்கள் நிதானித்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, பாதுகாப்பான இடத்திற்கு போவதற்கு முன்பதாகவே அதனுடைய காட்டம், அதனுடைய வீரியம் சென்னையை உலுக்கியது. அப்பொழுது ஒரு வியாபார கப்பல், சரக்கு கப்பல், ஒரு பிரம்மாண்டமான பெரிய கப்பல் சென்னை பகுதியிலே இந்த புயலின் நிமித்தமாக நிறுத்தப்பட்டது. ஏறக்குறைய நடுக்கடலிலே நிறுத்தப்பட்டது. அந்த மாலுமி மிகவும் லாபகரமாக அந்த நங்கூரத்தை பாய்ச்சி இந்த புயலிலே இந்த கப்பல் பாதிக்கப்படாத வண்ணம் காப்பாற்றப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சிம்பந்திகள் காப்பாற்றப்பட வேண்டும், சரக்குகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நங்கூரத்தை பாய்ச்சி அந்த கப்பலை நிறுத்தினார். ஆனால் நடந்தது வேறு. காரணம், அந்த அடித்த புயல் மிகவும் பலமாக, மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு புயலாக இருந்தபடியினால் அந்த நங்கூரத்திற்கு அந்த கப்பலை தாங்கி பிடிக்கும் சக்தியை இழந்தது. முடிவு, திருவொற்றியூர் என்று சென்னையிலே ஒரு அற்புதமான ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே அந்த கடற்கரையிலே அந்த கப்பல் அலசடிப்பட்டு தூக்கி எறியப்பட்டு தரை தட்டியது. எல்லாம் நஷ்டமானது. ஆண்டவருடைய கிருபையினாலே உயிர் தப்பி பிழைத்தார்கள். ஆனால் அந்த கப்பலோ அதற்கான சரித்திரம் முடிந்தது. காரணம், எத்தனையோ கிரேன்கள் உதவியோடு அந்த கப்பலை மீண்டும் கடலிலே கொண்டு போய் விடுவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அது மிகவும் ஆழமாக மண்ணிலே பதிந்தபடியினாலே அது எந்தவித கிரேனுடைய உதவியோடு தூக்கி நிறுத்தப்பட முடியவில்லை. நானும் என்னுடைய நண்பர்களும் கூட அந்த இடத்தை போய் பார்த்தோம், அந்த கப்பலை பார்த்தோம். அது ஒரு முடியாத செயலாக மாறி போனது. முடிவிலே சின்ன சின்ன துண்டுகளாக அவர்கள் வெட்டி அதை விற்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே
நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பலுக்கு ஒப்பாக பேசப்படுகிறது. வாழ்க்கை என்கிற கப்பல் எப்படியாவது கரை சேர வேண்டும் என்று நாம் எல்லோரும் முயற்சிக்கிறோம். அதற்கு எவ்வளவோ திட்டங்களை தீட்டுகிறோம். எத்தனையோ முயற்சிகளை நாம் எடுத்து அதை செயல்படும்படியாக நாம் தீவிரமாக ஈடுபடுகிறோம். எத்தனையோ பேரை உதவிக்கு அழைக்கிறோம். ஆனால் சில சமயங்களிலே எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய சில ஏமாற்றங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள் வாழ்க்கை என்கிற கப்பலை தரை தட்டும் அளவுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாமல் அது சின்ன பின்னமாக வாழ்க்கை போவதற்கு ஏதுகரமாக அமைந்து விடுகிறது. ஆனால் இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு அற்புதமான தேவ வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய சித்தம் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையின் கப்பல், வாழ்க்கை படகு மெதுவாக எத்தனை புயல்கள் வந்தாலும், எத்தனை சீற்றங்கள் ஏற்பட்டாலும், ராட்சச அலைபோல் வந்து அந்த கப்பலை மூழ்கி அடிக்கத்தக்கதாக சில கடன் தொல்லைகள், சில பேரின் துரோகங்கள், சில பேரினுடைய பகை, சில பேருடைய கங்கணம் கட்டி நம்முடைய குடும்பம் நடுத்தருக்கு வர வேண்டும், பிள்ளைகளுக்கு திருமணமோ அல்லது படிப்போ அல்லது வேலையோ வரவே கூடாது என்று ஆசைப்பட்டு பலவிதமான சாப வார்த்தைகளை உள்ளத்திலும் சரிதான் வெளியிலும் சரிதான் பேசிக் கொண்டிருக்கிறவருடைய மத்தியிலே உங்களுடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக ஒரு அற்புதமான வசனத்தை தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தின் அஸ்திபார கல்லாக தருகிறார். எபிரேயரின் புத்தகம் 6வது அதிகாரம் 18 20 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 18, 19, 20. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கைக்கு நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த திருவொற்றியூரில் தரை தட்டின கப்பலுக்கான காரணம் என்னவென்றால், அந்த பிரம்மாண்டமான கப்பலை தாங்கி பிடிக்கும்படியாக அந்த நங்கூரம் அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இல்லை. அந்த புயலிலே, ராட்சச அலையிலே காப்பாற்றப்படும்படியாக, நிலைநிறுத்தும்படியாக பொருத்தப்பட்டிருந்த அந்த நங்கூரம் அந்த கப்பலை தாங்கி பிடிக்க முடியாமல் போனது. ஆனால் இங்கு ஒரு நங்கூரம், ஆத்தும நங்கூரம், உங்களை தாங்கி பிடிக்கும் பலமுள்ள நங்கூரம் நமக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நங்கூரத்திற்கு பெயர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் படகு. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய விருப்பத்திற்கு எதிராக, உங்களுடைய ஜெபத்திற்கு மாறாக, உங்களுடைய உபவாசத்திற்கு எதிராக அந்த நங்கூரம் உங்களை விட்டு விடாது. நீங்கள் அந்த நங்கூரத்தை நம்பி அந்த கப்பலை காப்பாற்றுவதற்காக அதை மண்ணிலே போடும் பொழுது உங்களை தாங்கி பிடிக்கும்படியாக அந்த நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த மாதத்திலே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்திலே அல்லது கடந்த மாதத்திலே எப்படி போனது? ஒரு நிமிடம் கடந்த மாதத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ இருளான சம்பவங்கள், எத்தனையோ கண்ணீர் விடும் சம்பவங்கள், எத்தனையோ தெரியாமல் ஏமாந்து போன சம்பவங்கள், எத்தனையோ பேரை நம்பி ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள், எத்தனையோ பேரை நம்பி தம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து வெறும் கையாக திரும்பின சம்பவங்கள். ஆனால் இந்த மாதத்திலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆத்தும நங்கூரமாகிய இயேசுவை நீங்கள் பற்றி பிடித்து நம்பினீர்கள் என்றால் நிச்சயமாக எப்பேற்பட்ட புயல் வீசினாலும், எப்பேற்பட்ட ராட்சச அலை எழும்பினாலும், எப்பேற்பட்ட அசைவு வந்தாலும் தேவன்
நங்கூரமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். சரி, இந்த நங்கூரத்தினுடைய வேலை என்ன என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போமானால் 2 விதமான முக்கியமான வேலையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நங்கூரத்தினுடைய திருப்பணிகள் என்ன? ஒரு பிரம்மாண்டமான கப்பலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட விலை உயர்ந்த கப்பலாக இருந்தாலும், எவ்வளவு எடை உயர்ந்த கப்பலாக இருந்தாலும், அந்த நங்கூரத்தை போடும் பொழுது அந்த நங்கூரம் இந்த கப்பலுக்காக என்ன செய்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நங்கூரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? 2 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த கப்பலை குறித்தான அல்லது இந்த நங்கூரத்தை குறித்தான படித்தவரிடத்திலே நாம் விசாரித்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற முதலாவது உத்தரவு என்னவென்றால், எவ்வளவு பிரச்சனைகள் அந்த நடுக்கடலிலே வந்தாலும், காற்றோ புயலோ மழையோ அல்லது கப்பலை தட்டி அது மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த நங்கூரத்தை போடும் பொழுது கப்பல் அசையாமல் நிற்கும். ஒருவேளை இந்த நங்கூரம் கப்பலை காட்டிலும் சிறிது போல தோன்றும். அது கடலிலே போடும் பொழுது நாம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த நங்கூரம் செய்யக்கூடிய திருப்பணி என்னவென்றால், எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கப்பலாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு எடை உள்ள கப்பலாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட புயலுக்குள் அகப்பட்ட கப்பலாக இருந்தாலும் சரிதான், அந்த நங்கூரத்தை போடும் பொழுது அது அசையாமல் அந்த கப்பலை காப்பாற்றும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 16வது சங்கீதம் 8வது வசனத்திலே, கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களை, இந்த மாதத்திலே கடந்த மாதத்தை விட சில சமயங்களிலே புயல்கள் அதிகமாக வீசலாம், ராட்சச அலைகள் அதிகமாக வீசலாம். நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை எதிர்த்து நிற்கிறவர்கள், எப்படியாவது இவன் தோல்வி அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகிறவர்கள் அதிகமாக மாறலாம். குடும்பத்திலே போராட்டங்கள் எதிர்பாராத விதமாக வந்து சேரலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வலது பாரிசத்தில், உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய ஜெபத்தில் வைத்து அவரை தொழுவீர்களானால், அவரை நங்கூரமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. அது மிகவும் கம்பீரமாக புயலின் மத்தியிலும் அது வீழ்ந்து விடாதபடிக்கு, தரை தட்டாதபடிக்கு அது நிற்க வைக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றால் நம்முடைய ஆத்தும நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். 2வது திருப்பணி, இந்த நங்கூரத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது, இந்த மாதத்திலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்திலே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆத்தும நங்கூரமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஆத்தும நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே நமக்கு என்ன செய்கிறார் என்றால், எங்கு போக வேண்டும் என்று இந்த கப்பலுடைய மாலுமி தீர்மானிக்கும் பொழுது அதை சரியான திசைக்கு அந்த கப்பலை திருப்புவதற்கு இந்த நங்கூரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நங்கூரம் இந்த கப்பலை எந்த விதத்திலும் வீழ்ந்து விடாதபடிக்கு, தரை தட்டாதபடிக்கு, புயலின் மத்தியிலும் சீற்றத்தின் மத்தியிலும் அசைக்கப்படாமல் இந்த கப்பலை தாங்கி பிடிப்பதற்கு இந்த நங்கூரம் முதலாவது பயன்படுத்தப்பட்டாலும், 2வது பயன் என்னவென்றால், எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்று இந்த மாலுமி சித்தம் வைக்கிறாரோ, பிதா நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சித்தம் வைக்கிறாரோ, அதை சரியான திசைக்கு கொண்டு போவதற்கு இயேசு கிறிஸ்து நங்கூரமாக நமக்கு பயன்படுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். சில சமயங்களிலே குடும்பத்திலே, வேலை விஷயத்திலே, பொருளாதார நிலையிலே
நாம் அலசடிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று திக்கு தடுமாறி நாம் நிற்கும் வேளையிலே யாரிடத்திலே கையேந்துவோம், யார் நமக்கு உதவி செய்வார் என்று அங்கலாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு திருமண காரியத்தை நான் செய்ய வேண்டுமானால் எந்த வரனும் வருவதில்லையே, அப்படியே வந்தாலும் அதை தடுப்பதற்கு 4 பேர் தயாராக இருக்கிறார்களே என்று சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் தந்தைமார்களுடைய உள்ளம் வெதும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் இடதுபுறம் தடுமாறி நிற்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை இந்த மாதத்தில் நீங்கள் கேட்பீர்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் சாதாரண மாதமாக உங்களுக்கு இருக்க போவதில்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய மாதமாக, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறக்கூடிய மாதமாக, நீங்கள் ஜெபித்து ஜெபித்து காத்திருக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றாவது இந்த மாதத்திலே நிறைவேறும்படியாக இந்த மாதத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகித்திருக்கிறார். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் இயேசுவின் நாமத்தினாலே அசைக்கப்படாமல் நிலையாய் நிற்கக்கூடிய, உறுதியாய் நிற்கக்கூடிய மாதம். எந்த சூழ்நிலை நாம் தடுமாறாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய வழியை சரியாக கொண்டு போகக்கூடிய, நடத்தக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை இந்த மாதத்திலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரே, என் ஆத்தும நங்கூரமே, என்னை அசைக்கப்படாதபடிக்கு நீர் பிடித்துக் கொள்ளும். நான் வாழ்க்கையில் பாதை தடுமாறி விடாத வண்ணம் எனக்கு நிலையான பாதையை வகுத்து தாரும். ஒருவேளை என்னுடைய பாதை கரடு முரடாக இருந்தாலும், முள்ளும் புதருமாக இருந்தாலும், அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி நலமான பாதையிலே, செவ்வையான பாதையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு நீர் உதவி செய்யும் என்று உங்களுடைய ஜெபத்திலே இந்த மாதத்திலே சேர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை தன் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிப்போமா? நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? ஆத்தும நங்கூரம் என் வாழ்க்கையிலும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஜெபிப்போமா? இந்த மாதம் நிச்சயமாக நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வழிதப்பி போவதில்லை, என்னுடைய பிள்ளைகள் வழிமாறி தடுமாறி போவதில்லை என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே இந்த மாதத்தின் முதல் நாளை ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். அன்பே உருவான நல்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி சமாதானத்தினாலும் நம்பிக்கையினாலும் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்பட்டு போகாத வண்ணம், துர்பாக்கியசாலிகளாக நாங்கள் மாறிவிடாத வண்ணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ஆத்தும நங்கூரமாகிய அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் நடப்பதாக இந்த மாதம் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எத்தனை குடும்பங்கள் தடுமாறி நின்றாலும், நம்பிக்கையற்று போய் நின்றாலும், நிலையில்லாத இந்த உலகத்தில் நம்பிக்கையாக நீர் இரும் சுவாமி. ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.